ப்ரோ விக்ரம்லாம் கிட்ட கூட போக முடியாது ப்ரோ. நீங்கள் வேறு விக்ரம்லாம் நம்ம அதனுடைய தீவிரமான ஃபேன். விக்ரம்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அவருடைய கெரியர் பெஸ்ட்டுன்னா அது விக்ரம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து லியோ, இது எந்த இடத்துல சேகத்துன்னு எனக்கு தெரியல, அது விட்டுருங்க. இந்த படம் ஆக்ஷன் படம் சொன்னார் இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எங்கே இருக்குன்னு அவர் சொல்லி ஆகணும் எனக்கு. இது என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருக்குது? ஒரு மண்ணுமே கிடையாது, லாஜிக்னு சொல்லிட்டு ஒரு மயிரும் கிடையாது. இஷ்டத்துக்கு நீ என்ன எடுப்ப நான் பார்த்துக்கணுமா? லோகேஷ் மேலாம் குறை சொல்ல மாட்டேன். அவர் என்ன பிரச்சனைனா அவருக்கு டைம் இல்லை. 2 வருஷம் டைம் ஸ்கிரிப்டுக்கு என்ன அப்புறம் இல்லை. லியோ முடிச்சாப்புல ஒன்றே இதுக்கு போயிட்டாப்புல. நீ ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி 2 வருஷம் டைம் எடுத்துக்க, அப்புறமா படம் பண்ணு. எதுக்கு நீ வருஷம் படம் பண்ணு போயினுங்கிற? எவனா கேட்டானா உன்னை மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னா நல்ல படம் கொடுப்ப அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல. இது ஒரு படமா ப்ரோ? நீங்கள் வேறு நான் அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இப்போ இந்த படத்துக்கு 4750 ரூபா செலவு. நம்ப மாட்டீங்க, டிக்கெட் மட்டும் 2750 ரூபா பே பண்ணியிருக்கேன். பெட்ரோல் வரதுக்கு 2000 ரூபா. இப்போ நான் செலவு பண்ணது எவன் திருப்பி கொடுப்பான்? நீ ஆடியன்ஸாக எனக்கு உள்ளே வர, எனக்கு இந்த நம்பர் மேலாம் நம்பிக்கை இல்லை. 200 250 ரூபா கொடுத்துட்டு வர ஆடியன்ஸ் தான் முக்கியம்னு சொன்னல. இப்போ நான் செலவு பண்ண காசு எவன் கொடுப்பான்? என்ன நீ ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா நான் உன்னை நம்பி வந்தால் ஏமாற்றி விட்டேன். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா தயவு செஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்லுங்கள். ஏன்னா அவர் 50 கோடி சம்பளம் வாங்கியிருக்காப்புல, அவருக்கு அது பெருசாக தெரிய இருக்கலாம். ஆனால் இந்த 4750 ரூபா எனக்கு ரொம்ப பெருசு. முடிஞ்சால் திருப்பி கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு ரஜினிக்கும் இவருக்கு செட் ஆகலை. ஏன்னா ரஜினியோடைய வயசுக்கு லோகேஷோடைய விஷன், அவருடைய ஆக்ஷனில் அவருடைய ஐடியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது. அப்படி இருக்கும்போது நீ போகக்கூடாது. இல்லை சார் உங்களை வச்சு என்னால் நான் நினச்ச படம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு என்ன வச்சு பண்ணிக்கங்க. நான் என்னோட இப்போது இந்த படம் ரஜினி குறுக்க வரலன்னா ஒன்றும் இல்லை, கைதி 2 ஸ்டார்ட் ஆகிருக்கும், இல்லை விக்ரம் 2 போயிருப்பாப்புல. சம்மந்தமே இல்லாமல் கூட எங்கேயோ இருந்தவனை கூட்டின்னு வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். இப்போ கூலின்னு எவ்வளோ நம்ம ஐப்பானோம். என்ன படம் இது? எல்சிலாம் அது இருந்தது ஒரு ஐப்பா, அதை விட்டுருங்க. ஆனால் எல்சிலாம் கனெக்ட் ஆகலை. அனிருத்தோடைய ஒர்க்குமே இந்த படத்தில் பெருசாக இல்லை ப்ரோ. அந்த பவர் ஆஃப் சாங் வரும், அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு பயங்கரமாக தெரியும். மற்றபடி இப்போ விக்ரம் படம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும், ஒரு கேரக்டருக்கும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் பெருசாக இருக்காது. அதில் 100 முக்கியமாக 100 நாளா ப்ரோ? நீங்கள் வேறு இந்த தேட்டர்லேயே இந்த படம் இன்னும் 2 நாள் ஓடுமான்னு எனக்கு தெரியல. எடுத்துகிட்டு வாட்டு கூட போட்டுருவாங்க, வேறு விஷயம் விட்டுருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விக்ரம் 2ல் அதுலேயும் கேமியோஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. இப்போ ஏஜென்ட் டீனா ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர், அது எந்த அளவுக்கு ஒரு தேட்டர் செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு பொண்ணு வரும். ஆமாம், இவன் அது